அனைவருக்கும் வணக்கம். அதாவது எதிர்க்கட்சி எல்லாரையும் வெளியில எடுத்துட்டு, அவங்க முகத்தையே இந்த பக்கமும் குளோன் பண்ணி உட்கார வச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆளுங்கட்சிக்கு. ஏன்னா, ஈஸியா எல்லா பில்லையும் அவங்களே பாஸ் பண்ணிக்கலாம். எத பத்தி எந்த டிஸ்கஷன்ஸும் தேவையில்ல. மேடம் இந்த அவையில இருந்து நீக்கம் பண்ணியிருக்காங்கல்ல இந்த எம்பிஸ். இதுவே வந்து வரலாற்றுல இதுதான் முதல்னு நெனைக்கிறேன். இந்திய அரசியல் சமைப்பு சட்டம் ஆரம்பிச்சதுலருந்து சென்ட்ரல் ஹால்ல வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவ ஆரம்பிச்சு, பார்லிமெண்ட் ஆரம்பிச்ச நாட்கள்லருந்து, ஐ திங்க் உலக அளவிலேயே வந்து இத்தன பேர் ஒரே மாஸா சஸ்பெண்ட் பண்ணது இந்தியால மட்டும் தான். எதற்காக பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கலாம் வந்துட்டு உள்ள ஒரு செக்யூரிட்டி பிரீச் நடந்த ஒரு விஷயத்துக்கு நியாயமான ஒரு டிஸ்கஷன கேட்கிறோம். வேற எதுவுமே கேட்கல. அன்று மதியம் 1:10 மணிக்கு இந்த இன்சிடென்ட் நடக்குது. அதுக்கான ஒரு டிஸ்கஷன கேட்கிறோம் அவையில. அந்த டிஸ்கஷன அன்னைக்கே முடிச்சிருந்தாங்கன்னா, எல்லா ஹவுஸ் ப்ரொசீடிங்ஸும் ஆஸ் பெர் ஷெட்யூல் நடந்திருக்கும். அவங்களுக்கு எதற்காக அந்த டிஸ்கஷன நடத்த மாட்டேன்றாங்க? ஏன்னா, திருப்பி நாங்க வந்து அரசை சாடுவோம்ங்கிற ஒரு உள்ளூர ஒரு பயம். ஆப்வியஸ்லி நாங்க வந்து மறுபடியும் அந்த டிஸ்கஷன வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அமித்ஷா அவர்களும் அவைக்கு வரமாட்டேங்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் அவர்களும் அவைக்கு வரமாட்டேங்கிறாங்க. யாருமே அவைக்கு வரமாட்டேங்கிறாங்க. எந்த விதமான பதிலையும் சொல்ல மாட்டேங்கிறாங்களாம். அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களும், மக்களவை எம்பிக்களும், மாநிலங்களவை எம்பிக்களும் யாருக்காக நாங்க இங்க இந்த விஷயத்த கேட்கிறோம்? எங்களுக்காக, எங்க பர்சனல் யூஸ்க்காக கேட்கிறோமா? கிடையாது. என்ன நடந்ததுன்றத வந்துட்டு ஒரு அவையில சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு நடந்துபட்டு கொண்டிருக்க இந்த அரசாட்சிக்கு இருக்குதுங்கிற புரிதல் கூட இல்லாத அரசு தான் மத்திய அரசுல இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வெளியில போய் அமித்ஷா முடிச்சிருங்க. வெளியில போய் அமித்ஷா வந்து வேற ஒரு ஊர்ல பேசுறாரு. பிரதமர் இன்னொரு ஊர்ல பேசுறாரு. அங்கெல்லாம் பேசுறதுக்கு அவையில பேசலாமே. அவையில பேசுறதுக்கும் வெளியில பேசுறதுக்கும் பல வித்தியாசம் இருக்கு. எங்களுடைய அவை தலைவர், அதாவது வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வெளியில பேசுறதெல்லாம் இங்க கோட் பண்ணக்கூடாதுங்கிற தாரவசத்தை எதிர்க்கட்சியினருக்கு மட்டும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. யூ ஹேவ் டு சப்மிட் ஆத்தென்டிகேஷன். நீ இதுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ குடுக்கணும். எங்க பேசுனதுன்னு குடுக்கணும்னு எங்களுக்கு மட்டும், அதாவது எதிர்க்கட்சிக்கு மட்டும் வைக்கக்கூடிய ஒரு சட்டம் இது. அதே அடுத்தவங்க பேசினா அத பத்தி அவர் காதுல வாங்கவும் மாட்டாரு. அதற்கு செவி சாய்க்கவும் மாட்டாரு. வெளியில பேசின அதே அமித்ஷா அவர்களும், பிரதமர் அவர்களும் இங்க உள்ள வந்து பேசியிருக்கலாமே. எங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட என்ன ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரம், ஒரு 12 மணி நேரம் கூட வச்சுக்கோங்க மேடம். 2 நாள் விவாதத்தோட இந்த விஷயம் அதோட அன்று முடிந்து போயிருக்குமா? நீங்களும் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அடுத்த பில்லுக்கு நம்ம ஹவுஸ் ப்ரொசீடிங்ஸ் போயிருக்கலாமா? இவங்க என்ன கேட்கறது? இவங்களோட குரல் வலைய ஒடுக்கணும். இவங்க இருக்கக்கூடாதுன்ற அந்த தார்மீக ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டாங்க. எதற்காக இந்த டிசிஷன்? அதோட பின்னணி என்னன்னா, இவங்க கொண்டு வரக்கூடிய அந்த முக்கியமான 3 மசோதாக்கள். அதாவது அந்த இந்தியன் பீனல் கோட், எவிடன்ஸ் ஆக்ட் அண்ட் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ். அதுக்கு வந்து ஒரு 3 வித்தியாசமான பெயர். சன்ஹிதா, நயதி, நஹரிக், எனக்கு வாயிலேயே வரல. அந்த மாதிரி ஒரு 3 பெயர்களை கொண்ட அந்த 3 முக்கியமான மசோதா மேல அவங்களுக்கு டிஸ்கஷன் வேண்டாம். ஏன் டிஸ்கஷன் வேண்டாம்னா, கிட்டத்தட்ட அதுல வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கான அத்தனை தாற்பயங்களும் வந்துட்டு அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கு. இது வந்து ஆங்கிலேயர்கள் வச்சிருந்த ரூல்ஸை விட இது படு மோசமான ஒரு ரூல்ங்கிறது வந்து எல்லா செலக்ட் கமிட்டிக்கு போய் நீங்க சொல்ற அந்த 3 பில் கடந்த முறையே அது ரொம்ப பேசுபொருளானது. அந்த இந்தியன் பீனல் கோட மாத்துறது, எவிடன்ஸ் ஆக்ட், இதுக்கெல்லாம் பெயர் மாற்றம் செய்யறது அப்படிங்கிறது. இந்த மசோதா இப்ப நாளை மறுநாளுக்குள்ள இந்த 3 மசோதாவும் திரும்ப டேபிள் பண்ணப்படுமா? ஏற்கனவே அமெண்ட்மெண்ட்டுக்காக டேபிள் பண்ணப்பட்டது திரும்ப பெறப்பட்டு லோக்சபாவில் நேற்றைக்கு டேபிள் பண்ணப்பட்டதா சொல்லப்படுது. அது இந்த தடவை பாஸ் பண்ணிடுவாங்களா? அதாவது லோக்சபால பாஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு அது ராஜ்யசபால இன்ட்ரடியூஸ் ஆகும். ராஜ்யசபால பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மை கிடையாது. சோ அங்க அவங்களுக்கு பாஸ் பண்றதுல வந்து நாங்க வந்து கண்டிப்பா டிவிஷன் கேட்போம், ஓட்டிங் கேட்போங்கிற அந்த நிலைப்பாடு இருக்கிற ஒரே காரணத்தினாலதான் ஒரே நாள்ல கிட்டத்தட்ட பெரும்பான்மை உள்ள ராஜ்யசபால அத்தனை மாநிலங்களவை அத்தனை எம்பிகளையும் ஒரே நாள்ல கூண்டோட சஸ்பெண்ட் பண்ணதோட தாற்பயம் அதுதான். அவங்களுக்கு பயம், டிஸ்கஷன் வைக்கிறதுக்கு பயம். அது மேல நாங்க எல்லா கேள்விகளையும் கேட்போங்கிறது பயம். ஏன்னா அவ்வளவு கொடூரமான பில் 3மே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இவ்வளவு நாள் நம்ம எல்லாருமே வந்து ஒரு சின்ன பிள்ளை படிக்கிற பிள்ளை கூட 420 ஆக்ட்னா என்னன்னு தெரியும். இதுக்கு நம்பரே மாறி இருக்கு புது ஆக்ட்ல. இப்போ நீங்க நிலுவையில இருக்க அத்தனை கேஸுகளையும் திரும்பி நடத்த போறோம். அதாவது நிலுவையில இருக்க கேஸ் நடந்துட்டே இருக்கும். இப்போ நடக்கும் போது என்ன ஆகும்? இந்த பில் அமுலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஆக்ட்ஸும் மாறும், எல்லா நம்பர்களும் மாறும். அட்வொகேட்ஸ்க்கே இது ஒரு பெரிய தலைவலி தான். அவங்க கேஸ் எடுத்து நடத்துறதுக்குள்ள ஜட்ஜுக்குமே அந்த ஆக்ட்ஸை படிச்சு அந்த நம்பரை கிரகிச்சு அவங்க சொல்லக்கூடாது, ஆஸ் இட் இஸ் இந்தியால வந்து இவ்வளவு கேசஸ் பெண்டிங், இதுல நம்பர் மாறப்போகுது, ப்ரொசீடிங்ஸ் மாறப்போகுது,
உள்ள அதோட ஃபுல் தாராம்சம் என்ன, எப்படி டேபிள் பண்ணிருக்காங்கன்றது தெரியல. பாஸ் பண்ணியாச்சு லோக்சபால. ராஜ்யசபால பாரதிய ஜனதா பெரும்பான்மை இல்லைனாலும் தேவையில்லாம ஒரு விஷயத்த இது அவங்களா இப்ப என்ன தோணுதுன்னா ஒரு 30% இது அவங்களா கிரியேட் பண்ணாங்களா, சும்மாவே ஒரு ரங்கோலி பவுடரை கொண்டு வந்து போட்டு அவங்கள அது ரங்கோலி பவுடர் போட்டீங்களோ பாண்ட்ஸ் பவுடர் போட்டீங்களோ எதுவும் இருந்தாலும் தப்பு தான். அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாகணும். ஆனா இன்னைக்கு அந்த செக்யூரிட்டி பிரீச்சை தாண்டி எம்பிக்கள் சஸ்பென்ஷன் தான் பேசு பொருளா மாறிடுச்சு. முதல் நாள் மட்டும் தான் செக்யூரிட்டி பிரீச். அதுதான் பிஜேபியோட கலையும் கைவண்ணமும் நீங்க பார்க்கணும். அதாவது இந்த இரு கோடுகள் ஒரு படத்துல ஒரு கோடு பக்கத்துல பெரிய கோடு போட்டு அந்த சின்ன கோடு தெரியாது இல்லையா, அந்த மாதிரி தான் கோட்டுக்கு பக்கத்துல கோட்டு போட்டுக்கிட்டே போவாங்க. இங்க ஒரு செக்யூரிட்டி பிரீச் வரும், அதை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். எம்பியை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதை பத்தி பேசுவாங்க. அப்புறம் அந்த எம்பில ஒருத்தர் மிமிக்ரி பண்ணாங்க, இப்ப அதை ஒரு பேசு பொருளா கொண்டு போவாங்க. இப்படியே ஒவ்வொரு விஷயமாக நாளுக்கு நாள் அவங்க மாத்திக்கிட்டே போவாங்க. அவங்களுக்கு எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்துடைய ரூல்ஸை மதிக்கல, நீங்க சொன்ன மாதிரி மிமிக்ரி பண்ணாங்க. அதாவது மாநிலங்களவையுடைய துணைத் தலைவர், அவர் குடியரசு துணைத் தலைவர் மாதிரி மிமிக்ரி பண்ணாங்க. பிளக்கார்டை உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு ரூல் இருக்கு, பிளக்கார்டை கொண்டு வராங்க. எதிர்கட்சிகள் நீங்க பண்றது எல்லாமே பிரதமருக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்குது, வலியை கொடுக்குதுன்னு அவர் நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் கூட்டின பாஜக எம்பிக்கள் கூட்டத்தில் பேசியிருக்காரு. அதான் அவங்க மட்டும் பேசிக்குவாங்க, அவங்களோட ஸ்பீச்சஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க, எங்களோட எதுவுமே அவை குறிப்புல இல்லாம பாத்துக்குவாங்க. அதுதான் அவங்களோட டெக்னிக்காலிட்டி. இப்போ இவ்வளவு சொல்றீங்களா மேடம், நான் கேட்கிறேன், 2018 இதே பிரதமர் அவர்கள் நோ கான்ஃபரன்ஸ் மோஷனுக்கு பதில் சொல்லும் போது எப்படியெல்லாம் ராகுல் காந்தியை உள்ளவே, அதாவது அவைக்குள் நின்று ஒரு பாரத பிரதமர் எப்படியெல்லாம் மிமிக்ரி பண்ணாருங்கிறத நம்ம யாரும் மறந்துல ஒண்ணு. அதே மாதிரி ஒரு பொது கூட்டத்துல மமதா பானர்ஜி மேடத்தை மிமிக்ரி பண்ணிருக்கிறார் யாரு, பாரத பிரதமர். சோ அவர் பண்ணா ரைட்டு, அந்த எம்பி பண்ணா தப்புங்களா, எனக்கு புரியல. அதுவும் எம்பி அவைக்குள்ள பண்ணல, பொது இடத்துல பண்ணிருக்கிறாங்க ஒண்ணு. இன்னொன்னு இதை சமுதாய ரீதியா அடுத்து கொண்டு போறாங்க. அதாவது நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஜட் சமுதாயத்தை சேர்ந்தவர், அதனால அவரை சொல்றாங்கன்ட்டு. ஜட் சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கேட்ட போது அப்போ ஹரியானால இருந்த பாஜக அரசியும் மத்திய அரசுல இருந்த பாஜக ஆட்சியும் எப்படியெல்லாம் அழுத்தம் கொடுத்து அதை கொண்டு வராம பண்ணாங்கன்றத அவங்க மறந்துடக்கூடாது. உண்மையிலேயே ஜட் சமுதாயத்துக்கு அவங்க தான் நல்லது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா முதல்ல அந்த இடஒதுக்கீடை கொண்டு வர சொல்லுங்க, அதுக்கப்புறமா இந்த கம்யூனிட்டி பேசிஸ பத்தி அவங்க பேசலாம். மூணாவது விஷயம், இந்தியா கூட்டணியில நேத்து கார்கேயோட சாரோட பேரை தான் பிரதமருக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவர் ஒரு பட்டியலினத்தவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். சோ இது அடிபட்டு போகணும், இந்தியா கூட்டணியில கொண்டு வந்த அந்த விஷயம் அடிபட்டு போகணும் என்ற ஒரே காரணத்துக்காக தான், அதாவது நேத்து அந்த வீடியோவை அத்தனை அமைச்சர்களும் மத்திய அமைச்சர்களும் ரீட்வீட் பண்ணிருக்காங்க. ஏன் இதே செக்யூரிட்டி பிரீச்சை ஒருத்தருக்கு ரீட்வீட் பண்ணணுங்கிற புரிதல் கிடையாதா? ஏன் அந்த இடத்துல அவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அமைச்சருங்கிறதுல ட்ரெஷரி பெஞ்சில் உட்கார்றாங்கல்ல, ஏன் அதை மட்டும் ரீட்வீட் பண்ணாம இதை மட்டும் ரீட்வீட் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா போட்டுக்கிறாங்க? பிளஸ் வெளியில பேசின விஷயத்துக்கு அவையில எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறாரு. அவையில எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அதை சன்சார் டிவில மறுபடியும் போட்டு காட்டுறாங்க. சன்சார் டிவில எல்லாம் எங்க முகங்கள்லாம் எந்த எதிர்கட்சியோட எம்பி முகமும் இருக்கவே இருக்காது மேடம். ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல என்னைக்காவது எடுத்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் எம்பியா இருந்தாங்களாவே கேட்பாங்க. அவைய காட்டுவாங்க, அவங்க சேர்மனை காட்டுவாங்க, அண்ட் ட்ரெஷரி பெஞ்சை காமிச்சுக்குவாங்க. இதுல அவர் வேர்ட்ஸை போட்டு பேசுறாரு, கிட்டத்தட்ட 3.5 பக்கம் மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. சோ அவரோட நிலைப்பாட்டை அவங்க கொண்டு நிறுத்திக்கிட்டாங்க. எம்பிங்க எல்லாம் வெளில துரத்தியாச்சு, நாங்க எங்க போய் பேசுவோம்? நீங்க இல்லனாலும் பாஸ் ஆயிட்டு தான் இருக்கு. சற்று முன் கூட டெலிகம்யூனிகேஷன் பில்ல டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்டர் தாக்கல் பண்ணி அது சம்பந்தமா பேசிட்டு இருந்த காட்சிகளை பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது பில்ஸ் தொடர்ந்து பாஸ் ஆயிட்டே தான் இருக்கு. நீங்க இப்ப நீதிமன்றத்திற்கு போக முடியாது, இது பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ். அடுத்து உங்களிடம் இருக்கிற ஹோல்டு என்ன? இவ்வளவு பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் 22ஆம் தேதி இந்தியா கூட்டணி சார்பா நாடு தழுவிய ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கிறீங்க. அதை தாண்டி என்ன ஹோல்டு இருக்கு? அரசு நாளை மறுநாளுக்குள் கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கறீங்களா? ரிவோக் பண்ணுவாங்களா? அவங்களா பண்ணாதான் நிச்சயமா அவங்க ரிவோக்லாம் பண்ணவே மாட்டாங்க மேடம். அந்த அளவுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு மனசோ அவங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ரிவோக்லாம் நிச்சயமா 100% செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு ஏன் இதை பண்ணாங்கன்னா அடுத்து வரக்கூடிய இதுலயுமே பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அப்ப இந்த விஷயத்த பட்ஜெட் தாக்கலுக்கும் சேர்த்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்ட்ரீம் பட்ஜெட் போடுவாங்க, அதையும் சேர்த்து யூஸ் பண்ணிக்குவாங்களே ஒழிய நிச்சயமா அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. இதை நாங்க மக்கள் மன்றத்துக்கு மட்டும்தான் கொண்டு போகணும். இதை மக்களிடத்துல எடுத்துட்டு போய் கண்டிப்பா சேர்த்தாகணும். எல்லா ஸ்டேட்லயும் இந்தியா கூட்டணி இருக்க அத்தனை பேரும் கொண்டு போய் சேர்த்து மக்களுக்கு தெரிய வச்சு வருகிற பாராளுமன்ற எலெக்ஷன்ல தான் இதுக்கான ஒரு நல்ல தீர்வை காண வேண்டும் நாங்க.